கிறிஸ்து இயேசு பேசுகிற போது சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, உலகத்துக்கும் எனக்கும் எந்த விதமான உறவுகளும் இல்லை, உலகத்துக்குரியவைகள். அவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வார்த்தை சொன்னார், என் பிள்ளைங்களும் அப்படிதான் சொன்னார். எப்படி? என் பிள்ளைங்களும் அப்படி தான், என்ன மாதிரி தான் என் பிள்ளைங்களும் இருக்குது. நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இயேசு ஒன்றிலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாக அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளும் என்னை போலத்தான், அவர்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறதில்லை, சம்பந்தம் வைத்து கொள்ளுகிறதில்லை, உலகத்தோடு கூட இணைந்திருக்கிறதில்லை அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ, அவர் பாவம் பாஸ்டர், அவருக்கு ஒன்றும் தெரியல என்னை பற்றி அவருக்கு. கவனிங்களேன், வேதம் என்ன எதிர்பார்க்கிறது, தேவன் என்ன சொல்லுகிறார், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிற போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே சொல்லுகிற போது சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்லுகிறான், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். பேதுரு சொல்லுகிறான், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, பிசாசினுடைய உபாய தந்திரம். சொல்லுகிறான், எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விடுங்கலாமோ என்று என்ன செய்கிறானா, வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். ஏசாமியும் சுற்றி தெரிந்தார்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2ல அவர் வல்லமையினால் நிரம்பி நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக, குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். இவன் எதுக்கு சுற்றி தெரிகிறானா, எப்படி ஆகிலும் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், விழுங்க வேண்டும், வீழ்த்த வேண்டும். அப்போ பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது அதை சரியாய் கவனித்து நடங்கள். ரோமர் 12:2 சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது, உலகத்தோடு கூட என்ன செய்யாது. அப்படின்னா ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, தேவனுக்காக நில்லுங்கள். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் தேவ பிள்ளைகள் இடத்துல ஒன்றே ஒன்றுதான், தேவனுக்காய் சத்தியத்துக்காக என்ன செய்யுங்க, உறுதியாய் நில்லுங்கள். எதோடு கூட என்ன செய்யாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதிருங்கள். நோ காம்ப்ரமைஸ். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, சரின்னா சரிதான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாரும் எதிர்த்து நின்னாலும் சரி என்று சொன்னால் அது என்னதான், சரிதான், அதுல உறுதியாய் நில்லுங்கள். தவறுன்னு சொன்னா எல்லாரும் தவறின் பக்கம் நின்றாலும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, தேவனுக்காக. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லாரும் எதிர்த்து நின்றாலும் ஒரு நாள் சத்தியம் ஜெயிக்கும், ஒரு நாள் நீதி ஜெயிக்கும், ஒரு நாள் உண்மை என்ன செய்யும், ஜெயிக்கும். அன்னைக்கு எல்லாம் தலைகீழா மாறி போகும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உண்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம், தேவனின் பக்கம், தேவனுடைய வார்த்தைகளின் பக்கம் என்ன செய்யுங்க, நில்லுங்கள், காம்ப்ரமைஸ் பண்ணாதிருங்கள். இல்ல, எல்லாரும் இப்படி சொல்லுகிறார்கள், எல்லாரும் அவைகளை பின்பற்றுகிறார்கள். அதனால தான் அவர் சொல்லுகிறார், திரளான ஜனங்களை பின்பற்றி என்ன செய்யாதே, போகாதிருங்கள், விரிவான வாசலிலே நடவாதிருங்கள், தேவன் எதிர்பார்க்கிறவைகளிலே கடந்து போங்கள். யோபு சொல்லுகிறார், யோபு 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே யோபு பேசுகிற போது, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. நீ பேசுறதெல்லாம் சரின்னு நான் என்ன செய்ய முடியாது, என்னால ஒத்துக்கொள்ள முடியாது. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். 6வது வசனம், என் நீதியை என்ன செய்திருக்கிறேன், கெட்டியா பிடிச்சிருக்கிறேன், அதை ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன்,
பாருங்க, இந்த இந்த உறுதி, தேவனுக்கான உறுதி இருக்கு பாருங்க. எந்த சூழலிலும், ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி இருக்குமோ, நண்பர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, சொல்றான் நீ 1000 சொல்லு, நான் என் உத்தமத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் விடுகிறது இல்லை. நீ பேசுகிறவைகளுக்கு நான் என்ன செய்கிறது இல்லை, காம்ப்ரமைஸ் ஆகிறேன். நாம பல நேரங்கள் என்ன செய்யறோம்னா காம்ப்ரமைஸ் ஆகிறோம். யோபு சொல்லுகிறான், இல்ல என்னால் என்ன செய்ய முடியாது, உங்களுடைய வார்த்தைகளோடு கூட என்னால் ஒத்து போக முடியாது. 33:3 அவன் சொல்லுகிறான், என் இருதயத்தில் இருக்கிற உண்மையை என் வாய் என்ன செய்யுமா, பேசும் என்று சொல்லுகிறான். ஏன்னா என் இருதயத்திலே எவ்வளவு உண்மை இருக்கிறதோ அதுதான் என்ன செய்யுமா, என் வார்த்தைகளிலே வழிபடும். அதுக்கு இதுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யாது, மாற்றம் இருக்காது என்று சொல்லுகிறான். நான் அறிந்ததை என் உதடுகள் என்ன செய்யுமா, சுத்தமாய் வசனிக்கும்னு சொல்லுகிறான். மாற்றம் இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நாம் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு ஏற்றபடி, சமயங்களுக்கு ஏற்றபடி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்மை நாம் என்ன செய்கிறோமா, அப்படியே அதுக்கேற்றபடி தகவமைத்துக் கொள்ளுகிறோம். வேதம் என்ன எதிர்பார்க்கிறது சொன்னா, எந்த சூழலிலும் உறுதியாய் நில்லுங்க.